யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்த்து 2 பேர் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த 2 பேருக்கும் தவா செய்றாங்க. நம்ம எல்லாரும் தெரியும். இப்ப அந்த 2 பேருக்கும் தௌஹீதை பத்தி, இஸ்லாத்தை பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த 2 பேர், இந்த 2 பேர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இந்த 3 பேர்ல யார் மிக சிறந்தவர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் யாரு? அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் சிறைச்சாலைக்கு இந்த 3 பேர்லையும் அந்த 2 பேரும் முதலாவது வெளியில போறாங்க, வெளியில விடப்படுறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலைக்குள்ள. அப்ப அல்லாஹ்வோட உதவி யாருக்கு வந்து இருக்குது? விளங்குதா நான் சொல்றது? சிறைச்சாலையில் இருக்கிறாங்க 3 பேரும். முதலாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விட முதலாவது வெளியில விடுவிக்கப்படுறது அந்த 2 பேரும் தான். இப்ப அல்லாஹ்வோட உதவி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்திருக்குதா, அந்த 2 பேருக்கு வந்திருக்குதா? நம்ம எப்படி நினைப்போம், அந்த 2 பேரும் மாஷா அல்லாஹ்வோட உதவி வந்திருக்கு வெளியே போறாங்க. ஆனால் வெளியே போனாங்க, ஒரு ஆள் கொல்லப்பட்டார், உள்ளுக்கை தான் தப்பிச்சிருப்பார், வெளியில போனார் கொல்லப்பட்டார். இன்னொரு ஆள் அரசு சபையில பணிவிடை செய்வதற்காக வேண்டி நியமிக்கப்படுறார். சில வருடங்கள் கழித்து வெளியே வர யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்டினுடைய மந்திரியாக வருகிறார். சில வருஷம் கழிச்சு தானே வெளியே வராங்க, ஆனா அந்த நாட்டோட மந்திரியா வெளியே வராங்க. இதுதான் அல்லாஹ் தஆலா சில விடயங்களை தாமதமாக ஆக்கி தருவான். அதுல இருக்கிற ஹைர் நமக்கு தெரியாது. உடனே அல்லாஹ் சில விஷயங்களை தந்தால் அந்த இடத்துல உங்களுக்கு ஷர் தீங்கி இருக்குது என்பதனால் அல்லாஹ் தாமதமாக ஆக்கி தருகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.